இப்பதான் சின்ன சின்னதா படம் பண்ணிட்டு சூப்பர் மேடம், இருக்கேன். சூப்பர். பகாசுரன் படம் பாத்திருக்கியாப்பா? பாத்துருக்கேன் மேடம். அந்த படத்துல ஒரு பொண்ணுக்கு அம்மாவா நான் பண்ணிருப்பேன்பா. சரி மேடம். பகாசுரன் படம் சொல்லியிருக்கீங்க. அதுல ஹீரோ யாரு? பகாசுரன் படம் பார்த்தேன்னு சொன்னியே. அது சொல்லுங்க மேடம். பகாசுரன் படத்துல மோகன்ஜி சார் டைரக்டர், சரியா? ஆமா, அதுல திரௌபதி செல்வராகவன் அதுல செல்வராகவன் சார், தனுஷ் சார் அண்ணன், அவரு அதுல ஹீரோவா பண்ணிருப்பாரு. சூப்பர் மேடம். அவரை கூட நடிச்சிருக்கீங்க மேடம். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். அவரு வேலை வாங்குற மாதிரி ஒரு சீன்ல நான் நடிச்சிருப்பேன்பா. சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். அந்த படம் தான் எனக்கு பெருசா ஹைலைட்டா வந்தது. தியேட்டர்ல இருந்து என்ன பார்த்துட்டு தெரிஞ்சவங்க எல்லாம், மேடம் நீங்க இந்த படத்துல நடிச்சிருக்கீங்க, வரீங்க மேடம், நான் படம் பாக்குறேன் மேடம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுல அந்த வாய்ப்பு கொடுத்தது மோகன்ஜி சாருக்கு இன்னைக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கேன். அடுத்தடுத்து படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன்ப்பா. இதெல்லாம் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆகலாம் நம்ம முகம்லாம் தெரியும். எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இருக்குப்பா எல்லாமே. இது மாதிரி நீங்க பெரிய ஆளா வரணும் மேடம். வேற லெவல்ல ரேஞ்ச் வந்தோடனே உங்களை நாங்க இன்டர்வியூ எடுக்கணும். அப்ப வந்து நீங்க சொல்லணும் மேடம், இந்த மாதிரி ஆயா கடை இட்லி, தாத்தா கடை பரோட்டா, இந்த மாதிரி ஒரு சேனல் இதனாலதான் கொஞ்சம் இன்னும் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க மேடம். எங்களுக்கு கொஞ்சம் அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பெரிய ஆள வந்து நான் உங்க சேனலை பத்தி நான் சொல்றேன்ப்பா. கட்டுமா? இப்ப நான் என் வேலையை பார்க்க போனோம். நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே மேடம், ஓகே. அதே மாதிரி நம்ம நிறைய பேரை இன்டர்வியூ எடுப்போம், சரிங்களா? உங்களுடன் விடைபெறுகிறேன். ஆயா கடை இட்லி, தாத்தா கடை பரோட்டா.